ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை vlogs. இன்றைக்கி நம்மளோட vlogல வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குண்டாறு டேமுக்கு தாங்க வந்திருக்கோம். தென்காசி டிஸ்ட்ரிக்டில் குற்றாலத்துக்கு அப்புறம் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குண்டாறு டேம் தான். குற்றாலத்தில் வந்து எப்போல்லாம் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் அப்போல்லாம் மக்கள் நிறைய பேர் இங்கே தான் வந்துருவாங்க குளிக்க. அந்த அளவுக்கு இந்த ஒரு டேமில் நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்ட்லேயே நிறைய ஃபால்ஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டேம்னா அது இந்த டேம் தாங்க. இதுதான் வந்து குண்டாறு டேமோட என்ட்ரன்ஸு. இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகி உள்ளே போக வேண்டியிருக்கும். நீங்கள் உள்ளே போனோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்க் இருக்கும். மேக்ஸிமம் நிறைய பேர் பார்க்கு போவாங்க. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து போட்டிங் போகிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு நபருக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து கூட்டம் சேர்ந்தால் தான் வந்து எடுப்பாங்க, இல்லைனா எடுக்க மாட்டாங்க. நீங்கள் தனியாக போட்டிங் போய் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல சீசன் டைம்லலாம் வந்தீங்கன்னா நல்லா கூட்டம் நிறையா இருக்கும். வீக் டேஸில் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் தனியாக. இல்லை வீக்கெண்ட்லலாம் வந்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகவே இருக்கும் எல்லா இடத்துலையுமே. என்னடா தண்ணி டேமில் இந்த மாதிரி கலரில் இருக்குன்னு கேட்காதீங்க. ஏன்னா மழை பெஞ்சது நல்லா வெள்ளம் அடிச்சிட்டு வந்திருக்கு. ஸோ அதான் தண்ணி வந்து இந்த மாதிரி கலரில் இருக்குது. இல்லைனா கொஞ்சம் கிளியராகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் குற்றாலம் பக்கம் ட்ரிப்பு வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வர வேண்டிய இடங்களில் ஒன்று இந்த குண்டாறு டேம் தாங்க. இங்கே வந்து போட்டிங் இருக்குது, ப்ரைவேட் ஃபால்ஸு, தென் பார்க் இருக்குது, தென் இன்னொன்று சீனிக்கான வியூ ஒன்று இருக்குது. அதை நான் போக போக காட்டுதேன். ஸோ நாங்கள் வந்து லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு போட்டிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இந்த போட்டிங் ரைடு வந்து ஒரு 20 மினிட்ஸுக்குள்ளே தான் வந்து சுற்றி காட்டுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துடலாம். இங்கேருந்து வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்கும். அதுவும் வந்து மேக்ஸிமம் சீசன் டைமில் வந்தீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குட்டி தேக்கடி மாதிரி இருக்கும். இந்த போட்டில் இருந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகை பார்க்கவே ஒரு வேறு லெவல் ஃபீலாக தாங்க இருக்கும். ஜம்முன்னு இருக்கும். அதுவும் எங்கள் ஊரில் இந்த ஒரு டேமில் மட்டும்தான் போட்டிங் கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா மற்ற டேமில் வந்து இந்த மாதிரி போட்டிங்லாம் பார்க்க முடியாது. இந்த டேமில் மட்டும்தான் போட்டிங் வந்து சூப்பராக இருக்கும். என்னோடய சென்னை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குற ஒரே கொஸ்டின், எப்போ உங்கள் ஊரில் சீசன் வந்து டாப்பாக இருக்கும், எப்போ நல்லாயிருக்கும், இந்த டைமில் வந்தால் சூப்பராக என்ஜாய் பண்ணலான்னு கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஜூலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஜூலையில் வந்து குற்றால சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்கும். ஜூலையிலேருந்து நவம்பர் டிசம்பர் வரைக்கும் மழை பெய்கிற டைம்லலாம் எல்லா இடமுமே ஜம்முன்னு இருக்கும். குற்றாலத்துலலாம் நல்லா வெள்ளம் அள்ளிட்டு போவோம். ஒரு சில டைம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க குளிக்க. ஸோ அந்த டைம்லலாம் வந்து எல்லோரும் குண்டாறு டேமுக்கு வந்துடுவாங்க. தென் பக்கத்துலேயும் நிறைய டேம் இருக்குது. அந்த டேம்லேருந்து வர தண்ணிலாம் ஆறு மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ அதிலலாம் போய் குளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், நல்லாவே இருக்கும். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாருமே. இந்த போட் ரைட்லாம் ஃபேமிலி கூட போனீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரீனிஷாக இருந்துச்சு. ஏன்னா மழை வந்து அப்போ தான் பெஞ்சிருந்துச்சு. நேற்று வந்து மழை பெஞ்சிருந்துச்சு. இன்றைக்கி வந்து நல்லா இருந்துச்சு. இந்த கிளைமேட் பார்க்குறதுக்கே அவ்வளோ தண்ணி வந்து நிரம்பி அப்படியே கீழே வழிஞ்சு விழுத ஸ்பாட் வந்து இருக்குது. இந்த ஸ்பாட்டுக்கு வந்து இப்போது ரீசெண்ட் டைம்ஸ்லாம் வந்து அனுமதிக்கிறது கிடையாது யாரையுமே. அங்கே வந்து நீங்கள் போகும்போதே போலீஸ் வந்து நிப்பாட்டிடுவாங்க இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இல்லைனா நிறைய பேர் இந்த ஒரு இடத்துல நின்று தான் பார்ப்பாங்க. இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும். 2 இடத்துல பார்க்கலாம் ஆக்சுவலாக தென்காசியில். ஒன்று வந்து இந்த குண்டாறு டேம், இன்னொன்று வந்து அடவிநேனா டேம். அடவிநேனா டேமில் வந்து கொள்ளளவு அதிகம் இருக்கிறதுனால அது வந்து எப்போவாவது தான் நிரம்பும். பட் இது குண்டாறு டேம் வந்து அடிக்கடி நிரம்பும். ஏன்னா இது குட்டியான டேம். ஸோ இங்கே வந்து அடிக்கடி நிரம்பி அந்த சீனிக்கான வியூ வந்து பார்க்க முடியும். குண்டாறு டேம் வந்து ஒரு சுற்றுலா தலமாக இருந்தாலும் இங்கே வந்து நிறையா சினிமா ஷூட்டிங்கும் எடுத்திருக்காங்க. அதை பற்றி நான் வந்து நிறையா ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து மேக்ஸிமம் 90s 80s வந்து நிறைய மூவிஸ் வந்து எடுத்திருக்காங்க. வருஷமெல்லாம் வசந்த மூவியில் இந்த டேமை வந்து அடிக்கடி காமிச்சிருப்பாங்க எல்லா சீன்லேயுமே. குற்றாலம் மாதிரியே கிளைமேட் வந்து இங்கேயுமே ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும். குற்றாலத்தில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குங்க. மேக்ஸிமம் பலாப்பழம், ஸ்டார் ஃப்ரூட்டு, பம்பளி மாஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்கும். இந்த போட் ரைடு போகிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டே இந்த போட் ரைடு
வந்து குண்டார் டேம்குள்ளே இருக்கக்கூடிய பார்க்கு தாங்க போகிறோம். பார்க் வந்து இங்கே சூப்பராக இருக்கும். பார்க்குக்குள்ளே வந்து நிறையா சிலைகள் வந்து வச்சுருப்பாங்க. அது பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பெட்டர் நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்து இந்த டேம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். சுற்றி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பார்க்குக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து ₹5 வந்து சார்ஜ் பண்ணோம். 2 பேருக்கும் சேர்த்து ₹10. இங்கே வந்து போட் ரைட் முடிச்சுட்டு லைட்டாக சில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பார்க்குக்குள்ளே வரலாம். இங்கேருந்து பார்க்கும்போது வியூலாம் சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கேருந்து டேம் மேலே வந்து ஏற விட மாட்டாங்க. ஆக்சுவலாக சீசன் டைமில் வந்து யாரையுமே உள்ளே வந்து ஏற விட மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா சிலைகள் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடல் கன்னி மாதிரி ஒரு சிலை வந்து இருந்துச்சு. சிப்பிக்குள்ளே இருந்த மாதிரி இருந்துச்சு. இது பக்கத்துலலாம் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். தென் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. ஆனால் அது வந்து மெயின்டெனன்ஸ் அவ்வளோவா இல்லை. அங்கங்கே உடஞ்சி தான் கிடந்துச்சு. ப்ளஸ் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நிறைய மரங்களாக இருக்கும் இந்த இடத்துல. சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த டேமை நல்லா சுற்றி பார்த்துட்டு இந்த பார்க்குக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பார்க்குக்குள்ளே வந்து யானை, டைனோசர் சிலைலாம் இருக்குது. அப்புறம் ஸ்பெஷலாக இன்னொரு ஒரு சிலை ஒன்று இருக்குது. அதை நான் என்னென்னு போக போக காட்டுறேன் உங்களுக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் மேக்ஸிமம் எப்போல்லாம் டைம் கிடைக்கோ இந்த ஒரு குண்டார் டேமுக்கு வந்துடுவோங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஊர் இங்கே செங்கோட்டை தாங்கிறதுனால அடிக்கடி இந்த டேமுக்கு வந்து நாங்கள் விசிட் பண்ணிகிட்டே இருப்போம். எத்தனை டைம் வந்தாலும் இங்கே போரே அடிக்காது. அந்த ப்ரைவேட் ஃபால்ஸ்லலாம் நல்லா போய் குளித்து என்ஜாய் பண்ணுறதே ஒரு சூப்பரான ஃபீலாக இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யானை பார்த்தீங்கன்னா அப்படியே தத்ரூபமாக இருந்துச்சு. அப்புறம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சங்குவோட சிலை இருக்குது. இந்த சங்குவோட சிலை ஏன் வச்சுருக்காங்கன்னு என் ஃப்ரெண்ட்டை கேட்கும்போது அவன் சொன்ன ஒரு விஷயம், செங்கோட்டையை ஆண்ட மன்னரோட பேர் வந்து திருவிதாங்கூர். அவரோட சின்னம் தான் இந்த சங்கு. ஸோ அதனால தான் இங்கே வச்சுருக்கதா சொன்னாங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, செங்கோட்டையில் நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயும் பார்க்க முடியும். தென் வந்து செங்கோட்டையில் பழமையான பில்டிங் இருந்தாலும் அதுலேயும் சங்குவோட ஸ்டாச்சுவை வந்து பார்க்க முடியும்னு சொன்னான். அந்த சங்கோட ஸ்டாச்சு வந்து நிறைய இடத்துல அணிஞ்சிட்டு இருந்தாலும் இந்த குண்டார் டேமுக்குள்ளே இது இருக்கிறது வந்து ஒரு சிறப்பான விஷயமாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்களும் குண்டார் டேம் பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சங்கை விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நம்ம ஒரு செமையான ஸ்பாட்டை தாங்க பார்க்க போயிட்டுருக்கோம். இந்த ஃபுட்டேஜஸ்லாம் வந்து நான் 3 இயர்ஸ் முன்னாடி எடுத்தது. ஸோ அப்போ வந்து அலோவ் பண்ணாங்க. அப்போ வந்து நான் அந்த வீடியோலாம் கேப்சர் பண்ணேன். பட் என்னால் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண நேரம் வந்து கிடைக்கல. ஸோ இன்றைக்கி தான் கிடச்சிது. அதனால் அந்த இடத்த நம்ம வந்து பார்க்க போயிட்டுருக்கோம். குண்டார் டேம்லேயே ரொம்பவே சீனிக்கான ஒரு இடம்னா அது இந்த ஒரு இடம் தான். மேக்ஸிமம் நீங்கள் வந்து இன்ஸ்டாலேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லைனா யூடியூப்லேயோ எதில் பார்த்தாலுமே நீங்கள் குண்டார் டேம்னு அடித்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பாட்டு தான் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஒரு ஸ்பாட்டு செம்மையாக இருக்கும். இப்போ நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு அழகாக தண்ணி வந்து விழுந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு வியூ வந்து ஒரு சீசன் டைமில் தாங்க எடுத்தோம். இப்போ வந்து நம்ம மேலே போய் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக மேலே போகிறதுக்குமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய பேர் வந்து முன்னாடி போயிட்டு மேலே ஏறுவாங்க அந்த பாறை மேலே. பட்டு சைடில் வந்து வழி கிடக்கு. அந்த வழியோடு போய் பார்த்தாலுமே சீனிக்கான வியூவெல்லாம் சூப்பராக இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு சின்னதாக மடம் மாதிரி இருக்கும். அது மேலே நின்று பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு சம்முன்னு இருக்கும். இப்போ வந்து பாதி வியூ தான் தெரியும். ஸோ நான் இன்னொரு வியூவிலையும் போய் காட்டுதேன் உங்களுக்கு. அது வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல வந்து மக்கள் எல்லாருமே வந்து சோப் போட்டு குளிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அடுத்து ஒரு வியூ வந்து மேலே ஏறி பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் மேலே போக போக ஒவ்வொரு வியூவும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. முன்னாடி வந்து சீசன் டைமில் இங்கே அலோவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மடம் மேலே ஏறி போய் நின்று குளிக்காங்க. ஸோ அங்கே வந்து குளிக்கும்போது தவறுதலாக வழுக்கி விழுந்துட்டா ஆக்சிடெண்ட் ஆகிரும். ஸோ அதனால் யாரையுமே மேக்ஸிமம் அலோவ் பண்ணுறதில்ல இப்போலாம். முன்னாடி வந்து நல்லா அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் வந்து காலையில் ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா இந்த ஒரு வியூ பாயிண்ட்டை வந்து போய் பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம மெயினான வியூ பாயிண்ட்டை பார்க்க போகிறோங்க. இது தாங்க அந்த மெயினான வியூ பாயிண்ட். இங்கேருந்து தான் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. இந்த டேமோட அழகே இங்கேருந்து பார்க்கறது தான். நான் வந்து போட் ரைடு போகும்போது கூட காமிச்சிருப்பேன் இந்த இடத்த. அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. டேமில் தண்ணி எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு பாருங்கள். வெள்ளம்லாம் வந்துச்சுன்னா டேமில் இன்னுமே தண்ணி வந்து அதிகமாக போயிட்டுருக்கும். கீழே வந்து பசங்க நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. கீழே போய் எடுக்கலாம். பட் அந்த இடத்துலலாம் வழுக்கும். ஸோ அதனால் பார்த்து நின்று எடுத்திங்கன்னா சம்முன்னு இருக்கும். என்னால் ஒரே நாளில் இந்த ஃபுட்டேஜஸ்லாம் எடுக்க முடியல. நீங்கள் பார்க்குற வீடியோஸ் எல்லாமே நான் 4 நாள் சேர்ந்து எடுத்தேன். ஒவ்வொரு டைம் டேமுக்கு வரும்போதும் ஒரு சில ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்புறம் இன்னொரு ஃபுட்டேஜஸ்லாம் எடுக்க டேமுக்கு திருப்பி வருவேன். அப்படி கலெக்ட் பண்ண வீடியோ தாங்க இந்த வீடியோவில் நான் விலாகாக வந்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த பிளேஸில் நின்று எவ்வளோ நேரம்னாலும் இந்த ஒரு அழகை வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஒரு இடம் வந்து சம்முன்னு இருக்குது. நிறைய கிரியேட்டர்லாம் ட்ரோன் எல்லாம் பறக்க விட்டு இந்த ஒரு டேமை செம்ம அழகாக காமிச்சிருப்பாங்க.
கிட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்க்கும்போது சம்முன்னு இருக்குங்க. அந்த பசங்களாம் நின்று வீடியோஸ்லாம் எடுக்கும்போது சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய டூரிஸ்ட் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, அது மேலே போய் ஏறி நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுப்பாங்க. அதுதான் அவங்க பண்ணுற பெரிய தப்பு. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டேங்காங்க நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் டைமில். தென்காசி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு டேமே விசிட் பண்ணி பாருங்கள். பார்ட் 2ல் நான் வந்து ப்ரைவேட் ஃபால்ஸ் பற்றி அப்லோட் பண்ணுறேன். ஐ திங்க் இந்த ஒரு vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அனுப்புங்க. அடுத்து ஒரு சூப்பரான vlogல பார்ப்போம் மக்களே. அன்டில் தென் பாய் ஃப்ரம் சிவா.